சார் அந்த ஸ்கிரீன் வழங்க இல்லை சார். ஓகே ஓகே. இப்போ ஓகே ரைட். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம இந்த இருக்கிற குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் அவைலபிலிட்டி என்று இருக்கிற ரெண்டு செல்லை வந்துட்டு நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா உண்டாக்க போறோம். அதுக்கு வந்துட்டு என்ன செய்யணும், நம்ம சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இங்க பார்க்கலும் merge செல் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் என்ன, நீங்க டேபிளை கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ஒட்டோ மேல ரெண்டு டேப் கிடைக்கும். ரைட், ரிப்பன்ல வந்துட்டு இங்க பாருங்க, மெயிலிங் ரிவ்யூ வியூ அப்படியே இங்க வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு ரெண்டு டேப் கிடைக்கும். அந்த டேப்ல வந்துட்டு லே அவுட் டேப்ல வந்துட்டு பாருங்க, லே அவுட் டேப்ல வந்துட்டு ம், ரெண்டு இதை செல்லை வந்துட்டு ஒன்றாக்குறேன்னு சொன்னா merge செல் ஒன்று இருக்கு பாருங்க. merge செல் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ரெண்டு இருக்கிற செல் வந்துட்டு என்ன செஞ்சிடும், ஒன்றாயிடும். இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லுவோம், செல் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட், களம் அதை செல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, நேம்ங்கிறது ஒரு ஒரு ரெக்டாங்கிளா இருக்கு, அதை வந்துட்டு ஒரு செல்லுன்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் போன் இருக்கிறது ஒரு செல். அப்ப என்ன சொல்லுவோம், இது ஒவ்வொன்றையும் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ merge செல் என்றா செல்ஸ் என்றா ஒரு ரெண்டு ஒரு மூணு செல்ஸை வந்துட்டு நாம என்ன செய்யற ஒண்டாக்குறது தான் வந்துட்டு சொல்லுவோம் merge செல் என்று சொல்லி செல்லுவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சரி அப்படி ஒரு ஃபீச்சர் ஒன்று தேவைப்படலாம். அந்த சமயம் நீங்க என்ன செய்வீங்க, இந்த இருக்கிற merge செல்லை வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இப்போ அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு இங்கால வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், இதுக்குள்ள இன்னொரு டேட்டா வந்துட்டு என்ன செய்யணும், இன்புட் பண்ணலாம். ஆனால் அது அவைலபிலிட்டிக்குரிய டேட்டாவா இருக்கிற சமயத்தில் வந்துட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு இப்படி மேலே ஒரு அதை ஒரு ஹெடிங்காக மாதிரி merge செல் கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்கள் அதுக்குரிய டேட்டாஸை வந்துட்டு என்ன செய்யலாம், எட் பண்ணலாம். அதைத்தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் நாம merge செல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு செல்ஸை வந்துட்டு இணைக்கிறேன். ஓகே. ஸோ அதே போல பாருங்க, அடுத்த ஒரு இது ஃபீச்சர் இருக்குது நமக்கு, ஸ்பிளிட் செல் ஒன்று இருக்குது. mergeன்னு சொன்னா ரெண்டு உண்டாக்குறது, அதே போல ஸ்பிளிட்னு சொன்னா செய்யற பிரிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். ரைட், பாருங்க, இப்போ ப்ரைஸ் ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட. ஓகே, அது வந்துட்டு அப்போ உங்களுக்கு அதை வந்துட்டு நீங்க டாலர்லையும் மென்ஷன் பண்ணணும், அதே போல ருபீஸ்லையும் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வீங்க, திரும்ப ப்ரைஸ் கொடுத்து ருபீஸ் இது வந்துட்டு ப்ரைஸ் டாலர் ப்ரைஸ் ருபீஸ்னு கொடுத்து என்ன செய்யும், அது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான டாக்குமெண்டேஷன் இருக்காது. ஸோ சிம்பிளாக என்ன செய்யலாம், நமக்கு ப்ரைஸை வந்துட்டு பாருங்க. இப்போ நீங்கள் டாலரில் மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதே போல் என்ன செய்ய போறீங்க, நீங்கள் உங்களோட ப்ரைஸை வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை வந்துட்டு ருபீஸில் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஸ்பிளிட் ஃபீச்சரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஒரு செல்லை வந்துட்டு ரெண்டாக்கி தரும். ரைட், அதுதான் இந்த ஸ்பிளிட்டுங்கிற ஃபீச்சர். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், சிம்பிளாக அதுக்குரிய விலையை அடிக்கணும். ரைட், ஸோ இப்படியான சமயத்தில் நமக்கு என்ன செய்யணும், நம்ம ஸ்பிளிட் ஃபீச்சரை வந்துட்டு யூஸ் பண்ண இருக்கு. ஸோ அப்போ merge செல் என்ன, ஸ்பிளிட் செல் என்னன்னு நமக்கு இப்போ ஐடியா உண்டு இருந்திருக்கும், வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்ப்போம் நாம. ஸோ ரெண்டு செல்லை வந்துட்டு உண்டாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம merge செல்லுன்னு சொல்லுவோம். அதே போல ஒரு செல்லை ரெண்டா பிரிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஸ்பிளிட் செல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நீங்கள் சில டேட்டாஸை வந்து டேட் பண்ணிட்டு இப்படி உங்கள்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, பட் அதை வந்துட்டு உங்களுக்கு இதை பிரேக் பண்ணி நான் நல்லன்னு சொல்லி நினச்சோம்னு சொன்னா என்ன செய்யணும், நமக்கு சிம்பிளாக உங்களுக்கு எங்கேருந்து அந்த டேபிளை பிரேக் பண்ணணுமோ அங்கே வந்துட்டு கர்சரை வச்சுட்டு என்ன செய்யுங்க, ஸ்பிளிட் டேபிள் கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யும், அந்த டேபிள் வந்துட்டு ரெண்டாகும். ரைட், அதுதான் வந்துட்டு சொல்லுவோம்
ஸ்ப்ளிட் டேபிள்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க உங்களோட டேபிளில் இப்படி உங்கள்ட்ட ஒரு டேபிள் இருக்குது. ஸோ பாருங்க உங்கள்ட்ட ஒரு 5 ரோஸ் இருக்கிற ஒரு டேபிள் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிற 2 இருக்க மற்ற 3 ரோஸும் வந்துட்டு வேறு டேபிளாக இருந்தால் நல்ல அம்சம் என்ன செய்யலும். நீங்கள் இவ்வளவு சென்டரை கிளிக் பண்ண அம்சம் என்ன செய்யும், அதுக்குள்ள வந்துட்டு ரோ கொலம் ஒன்றும் ரோ சாரி ரோ ஒன்று ஆயிடும் என்டர் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா. ரைட். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண அம்சம் என்ன செய்யலும், டேபிள் ஸ்ப்ளிட்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கு நமக்கு. ரைட். அப்போ அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணோம்னு சொன்னா அப்போ டேபிளை வந்துட்டு நமக்கு என்ன செய்யலும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. பாருங்க. ஸோ நீங்கள் இப்படி இருக்க போகல இந்த இருக்கிற டேபிளை வந்துட்டு என்ன செய்யலும் ஈஸியாக வந்துட்டு விடத்தை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இது உங்களோட டேட்டா வந்துட்டு இந்த இருக்கிற டேபிளுக்குள்ளால என்ன செஞ்சிருக்குது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு என்ன செய்வீங்க, நீங்கள் லே அவுட் டேபுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட இதில் ஸ்ப்ளிட் டேபிள் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், நீங்கள் நாம கேர்சர் எங்கே வைக்கிறோமோ அங்கிருந்து என்ன செய்யும் ஸ்ப்ளிட் ஆகும். டேபிள் வந்துட்டு பிரேக் ஆகும். ரைட். என்ன பாருங்க உங்களோட டேபிள் இப்போ வந்துட்டு என்ன செஞ்சுட்டு ஐசோலேட் ஆகி தனியாக வந்துருச்சு. ரைட். ஸோ வந்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ டிசைன் டெப் இருக்குது. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் லே அவுட் டெப்பில் வந்துட்டு டிலீட் பண்ணுறது, அதே போல் ரோஸ் காலம் எட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, செல் மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, அப்படியே நிறைய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் என்ன செஞ்சோம் லே அவுட்டில் வந்துட்டு பார்த்தோம். ரைட். அதே போல் இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், இதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே லெஃப்ட் சைட் கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடு போகும். ஓகே. ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்க, இதை உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறேன்டா பாருங்க, அலைன்மெண்ட்ஸ்ல வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணலாம், லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணலாம், ரைட் அலைன்மெண்ட் பண்ணலாம். அஹ் அப்படி என்ன செஞ்சாலும் உங்களுக்கும் அலைன்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் வேணும் என்ன செய்யணும், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க ஆல்ரெடி லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருந்துச்சு, நம்ம இங்கே சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எது எழுத்து மாதிரி இருக்குதோ நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், அதை வந்துட்டு இது செய்யலாம், செட் பண்ணி கொள்ளையிலும். ரைட். ஸோ வந்துட்டு அதே போல் என்ன செய்யலாம், நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவங்களோட பாருங்களேன், உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் டேட்டா வந்துட்டு சம்டைம் வந்துட்டு என்ன செய்யும், இதில் வந்துட்டு ஒரு 2 3 டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் சம்டைம் இந்த ரோ வந்துட்டு என்ன செய்யும் பெருசாகும் இல்லையா. இப்போ பெருசாக போகல உங்களுக்கு என்ன செய்யும், அவ்வளோ ஒரு இதா ஒரு எஸ்தட்டிக் லுக் கண்டு இருக்காது இல்லையா, கொஞ்சம் கொல கொலன மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் என்ன செய்யலாம், உங்களுக்கு இங்கே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் ரோஸ்ன்னு சொன்னால் எல்லா ரோஸையும் வந்துட்டு ஒரே அளவுக்கு வந்துட்டு என்ன செய்யும் மெயின்டைன் பண்ணி தரும் உங்களுக்கு. ஓகே. நான் தான் டிஸ்ட்ரிபியூட் ரோஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ உங்களோட ஒரு செல்லில் வந்துட்டு சம்டைம் இப்போ ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டா தான் இருக்குது. சம்டைம் உங்களுக்கு ஒரு இதில் வந்துட்டு ஒரு 4 5 டேட்டா அப்படி வரப்போக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள வந்துட்டு என்ன செய்யும், ஒரு செல் வந்துட்டு பெருசாக இருக்கும், மற்ற செல்லாம் வந்துட்டு என்ன செய்யும் ஸ்மால் ஆகிக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேபிளை டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், அது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட டேபிளை வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தரும். ரைட். அதுதான் வந்துட்டு செல்லும். அதே போல் உங்களுக்கு உங்களோட காலம்ஸ் வந்துட்டு இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதே போல் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் கொலம்ஸும் கொடுத்தேன்னு சொன்னால் அதை வந்துட்டு சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரும் படத்தை அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தருதுன்னு சொன்னால் இதில் டேட்டாஸ் வந்துட்டு பெருசாக இல்லாத சுட்டி. ரைட். அப்போ இதில் வந்துட்டு என்ன செய்யணும், நமக்கு செஞ்சு கொள்ள இயலும்.
அதே போல் நம்ம இதில் வந்துட்டு டிசைன் டேப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸை வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இரேஸ் கூட பண்ணிக்கொள்ளலாம். படத்தை உங்களுக்கு இது தேவைன்னு சொன்னால் இரேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இரேஸுங்கிறது. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சிம்பிளாக கிளிக் பண்ணீங்கன்னா 2 செல்லை மெர்ஜ் பண்ணி தந்துடும். ரைட் பாருங்க. ஓகே, ஸோ இரேஸுங்கிற ஃபீச்சர் என்ன தேவையான செயலுக்கு யூஸ் பண்ண இயலும். இப்போ ஆட்டோ ஃபிட் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட கண்டென்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பாருங்க, இந்த ஆட்டோ ஃபிட் கொடுத்தோம்னா கண்டென்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், அவங்களோட அவங்களுக்கு மிச்சம் ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு பெருசு பெருசாக எல்லாம் எல்லாம் ஒரே சைஸ்க்கு இருக்க தேவையில்ல. டேட்டாட அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைச்சோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஆட்டோ ஃபிட் ஃபீச்சரை வந்துட்டு யூஸ் பண்ண இயலும். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் தானே? எனிஒன்? ஓகே, கிளியர் தானே? வாய்ஸ் கேட்குது தானே எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓம் சார் கேக்குது. ஓகே ஓகே, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவாக இருந்துச்சு நேரத்து ஏர்லியா, கொஞ்சம் சாரி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ வந்துட்டு இப்போ ஆட்டோஃபிட் கொடுத்துருந்துச்சுன்னா உங்களோட டேட்டாட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வந்துட்டு என்ன செய்யும், டேபிள் வந்துட்டு ஒட்டோவா அலைனா அதுதான் வந்துட்டு நம்ம ஆட்டோஃபிட்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், ஸோ சோஃபா இதில் வந்துட்டு என்ன செஞ்சோம், நாம வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அதே போல் நமக்கு நேரத்தில் இங்கே பார்த்தோம். இப்போ அவங்களோட டேபிளில் இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ன செய்யலும், டேபிள் இல்லாமையும் டேபிளை delete பண்ணாமலும் என்ன செய்யலும், டேபிள் இல்லாமல் வித்தவுட் டேபிளும் உங்களுக்கு என்ன செய்யலும் காட்டையிலும். ரைட் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க தெரியுமா உங்களுக்கு, உங்களோட டேபிளை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லேஅவுட் டேபிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்கும், கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் இருக்குது. உங்களோட டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேபிளை ஒன்று நீங்கள் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி லெஃப்ட் சைட் கோர்னரில் பாருங்க ஒரு ப்ளஸ் ஐக்கான் அடிக்கும், அதை கிளிக் பண்ணாலும் என்ன செய்யும், உங்களோட என்டையர் டோட்டல் டேபிளும் வந்துட்டு செலக்ட் ஆகும். ரைட், ஸோ உங்களால் ஏழுன்னு சொன்னால் நீங்கள் மவுஸை பிடிச்சி ட்ராக் பண்ணலாம் ஃபுல்லாக. இல்லாட்டி சிம்பிளாக என்ன செய்யலும், இங்கே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சார் சிம்பிளாக டோட்டல் இதுவும் வந்துட்டு செலக்ட் ஆகிடும். அதில் வந்துட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் இருக்குது, கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டெப்ஸு டெப்ஸுன்னு இருக்கும். ரைட், சம்டைம்ஸ் உங்களோட குழம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிற டேட்டாஸுக்கு பக்கத்தில் வந்துட்டு கமாஸ் இருந்தால் கமாஸ் கொடுங்க. இதில் கமாஸை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு கமாஸ் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் நம்ம டெப்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னு சொன்ன என்ன செய்யலாம், வித்தவுட் டேபிளும் உங்களுக்கும் நமக்கு டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இந்த ஃபீச்சர் எங்கே யூஸ் ஆகும் சொன்னால் நமக்கு நீங்கள் சில டேட்டாஸ் வந்துட்டு காப்பி பண்ணலும் எங்கே இருந்து சரி டேபிளோட இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அதை பார்த்து உங்கள்கிட்ட டைப் பண்ண தேவை, அதை அந்த டேட்டா உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் டேபிள் இல்லாமல் இருந்தால் நல்ல நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு என்ன செய்யலும், யூஸ் பண்ண இயலும். ரைட், ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பார்ப்போம். இதில் வந்துட்டு டிசைன் டேப் இருக்குது. இப்படியும் சிம்பிளாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகணும்னு என்ன செய்யணும், உங்களுக்கு உங்களோட டேபிள் இன்னும் வந்துட்டு டிசைன் டேப்பை யூஸ் பண்ணி எஸ்தட்டிக் லுக் கொண்டு கொடுக்க இயலும். ரைட், இதில் வந்து ஸ்டைல்ஸ் பார்க்கணுமா உங்களுக்கு, அதில் ஸ்டைல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வேண்டிய ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றிலையும் ஹோவர் பண்ண என்ன செய்யும், உங்களோட டேபிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மாறிக்கே இருக்கும். ரைட் பாருங்க. ஸோ உங்களோட கலர்ஃபுல் ஆகிறேன்னு சொன்னால் இந்த ஸ்டைல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின இதை வந்துட்டு யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், முக்கியமான கண்டென்ட் நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி, முக்கியமான ஹெட்டிங்களுக்கெல்லாம் ஒரு கலர் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு மிச்சதுக்கெல்லாம் கொஞ்சம் லைட் கலர் ஒன்று செஞ்சிருக்கு. அதே போல் உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலும் சூஸ் பண்ண இதில். ரைட், அதே போல் இதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன செய்யலும் பாருங்கள், எடிட் பண்ணலும். ஹெடரோ வந்துட்டு உங்களுக்கு தனியாக தெரியணும்னு சொன்னால் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும், உங்களுக்கு அதை டிஸ்செலக்ட் பண்ணலும் அன்செலக்ட் பண்ணலும். அதே போல் ஃபர்ஸ்ட் கோலம் பாருங்கள், குளம்ல வர எல்லாம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்க சார் தேவைன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி. மீ சார். ஓ சொல்லுங்க. சார் ஓ சார் கேக்குதா? அந்த கலர் எப்படி சார் நீங்க? ஓ சார், அந்த கலர் எப்படி சார் அந்த எடுத்தீங்க, அதை கொஞ்சம் சொல்லி தரீங்களா திரும்ப?
ஓகே ஓகே பாருங்க. இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட டேபிள்ல வந்து டேபிள் எட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட சிம்பிள் அப்படி ஒரு டேபிள் இருக்கு ரைட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேபிள் வந்துட்டு இப்படி பார்க்க போகல என்ன அவ்வளோ ஒரு உங்களோட டேபிள் அவ்வளோ இது ஒன்றும் இல்லாட்டின்னு சொன்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சார் என்ன செய்யலாம். உங்களோட டேபிள் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட டேபிள் செலக்ட் பண்ண ஓலியாவும் சொல்லி தந்தேன் உங்களுக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெண்டு டெப் தந்துருவாங்க, டிசைன் டெப் அண்ட் லே அவுட் டெப். உங்களோட அந்த இதுக்குள்ள டேபிளுக்குரிய அவ்வளோ ஃபீச்சரையும் வந்துட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு அந்த ரெண்டு டேபிளையும் வந்துட்டு தருவாங்க. அந்த ரெண்டு டேப்புக்குள்ளேயும் வந்தோம்னு சொன்னால் நமக்கு வேண்டிய மாதிரி நம்ம டேபிளை என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதில் வந்துட்டு டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன் டேப் இருக்குது. டிசைன் டேப் வந்துட்டு உங்களோட இதை வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் லுக்கை பெட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்யறது கார் ஃபீச்சர் தான் டிசைன். அந்த டிசைன்ல பாருங்க டேபிள் ஸ்டைல்ஸ் ஒரு அந்த டேபிள் டெப் ஒன்று இருக்கு ரைட். அந்த டெப்புக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகே. அப்ப இந்த இருக்கிற இதுக்குள்ள வந்துட்டு நீங்க ஒவ்வொன்றையும் பாருங்க. நீங்க ஹோவருங்க போகல பாருங்க. நீங்க மவுஸ் இழுத்துக்கிட்டு ட்ராக் பண்ணி போகல ஒட்டோ வந்துட்டு என்ன செய்யும்னா உங்களோட டேபிள் வந்துட்டு அது இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க. அதுல உங்களுக்கு எது விருப்பமா இருக்குதோ அதை வந்துட்டு இப்படியான கலர்ஸை வந்துட்டு add பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு. ஓரைட். டேபிள் ஸ்டைல்ஸ்ல தான் அந்த ஃபீச்சர் இருக்குது பாருங்க. கிரீன் கலர்னா கிரீன் கலர் ஒவ்வொரு பாருங்க. இதுல ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. ஒவ்வொரு டிசைன்ல ஸ்டார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு கலர் மாறிட்டு மாறிட்டு வருது ரைட். ஸோ ஓகே அது இதை கேட்டீங்க. ஓ சரி இதைத்தான் கேட்டேன் நான். ஓகே ஓகே. அதே போல பாருங்க இதுல வந்துட்டு இப்படி இதை எடுத்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுலயே மிஷின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு பாருங்க. இந்த ஹெடர் ரோவில் வந்துட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா இதுலயும் வந்துட்டு என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் டிக் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னா இது எல்லாத்தையும் ரோஸ்ல வர என்னென்ன ஹெடிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அதை மெயின் பாயிண்ட்ஸை காட்டுறதுக்கு என்ன செய்யலாம். அப்படி இருந்துன்னு சொன்னா என்ன செய்யும், பெட்டரா இருக்கும் ரைட். ஸ்மார்ட் போன் ப்ரைஸ் அப்ப பாக்குறதுக்கு என்ன செய்யணும், ஈஸியா இருக்கும். அந்த சமயத்துல வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த டிசைன் டேப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண இயலும் ரைட். அதுல உங்களுக்கு வந்துட்டு border கொடுக்கலும், border ஸ்டைல் இருக்கு, border கலர் மாத்தலும் ரைட். அப்ப வந்துட்டு எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலும் செய்யலாம். அதே போல நோ borderம் என்ன செய்யலும் கொடுக்கலும். நோ border கொடுத்தீங்கன்னு சொன்னா border இருக்காது, அது உள்ளுக்குள்ள ஒயிட் இது இருக்கும் பாருங்க ரைட். ஸோ உங்களுக்கு border இல்லாம தேவைப்பட்டா border இல்லாம என்ன செய்யலும் கொடுக்கலும். ஸோ உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட்டும் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் ரிஹ்மான் சார் சொல்லி தந்திப்பாரு ஏர்லியா கிளாஸஸ்ல நினைக்கிறேன் ரைட். ஸோ டிசைன் டேப்ல வந்துட்டு மேஜரா வந்துட்டு நம்ம இதுகளை தான் வந்துட்டு செய்வோம். அது இல்லையும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த சரி அஹ், அஹ், இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி காட்டணும் sir, என்ன செய்யலும் அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலும். இப்போ இப்போ உங்களோட டேபிள் ஒன்று இருக்குது அதுக்குள்ள வந்துட்டு அஹ், இப்படியான இதுகளை வந்துட்டு கொஞ்சம் டாக் பண்ணி காட்டும், அது வித்தியாசமா காட்டணும்னு சொன்னா வந்துட்டு இப்போ என்ன செய்யும் உங்களுக்கு இதை ஒரு டேபிள் வந்துட்டு இந்த டேட்டாவை வேற மாதிரி காட்டணும்னு சொன்னா ஷேடிங் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே. ஷேடிங்ல வந்துட்டு உங்களுக்கு விரும்பின கலர் கொடுத்தா என்ன செய்யும் துண்டா தெரியும் ரைட். ப்ளூ கலர் இதுல வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸுங்கிறது லோ ஸ்டோக்குங்கிறது வேற வேற கலர்ஸ்ல இருக்க போகல ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அது விளங்கும். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் மாதிரி. ஓகே. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபீச்சரை வந்துட்டு யூஸ் பண்ண இயலும். ஸோ டேபிளில் வந்துட்டு சோஃபார் நம்ம வந்துட்டு எல்லாம் கவர் பண்ண போட்டி. அப்ப ரெண்டு டெப்பையும் இது இருந்து வந்து செய்யலாம் நமக்கு மேக்சிமம் எல்லா ஒர்க்ஸையும் வந்துட்டு நம்ம டேபிள்ல ஈஸியா செஞ்சு கொள்ள இயலும் ரைட். மிச்சமே சிம்பிளா நமக்கு டேபிள் ஒன்றை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஃபீச்சர் ஒன்றுக்கு போமா. ரிஹான் சார் இன்சர்ட் பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி தந்தாங்களே இல்லையே. ஸோ அதை பார்ப்போம் நாம ஸ்டூடெண்ட்ஸ்.
அது சொல்லி தந்தாரு சார். பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணி சொல்லி தந்தாரா? சொல்லி தந்தாரு. திரும்ப நீங்க ஒருத்தர் சொல்லி தந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பாருங்க, சிம்பிள் இன்செட் ரைட். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்மட அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எம்எஸ் வேர்டுக்கு நம்மட ரைட், நம்மட டாக்குமெண்டேஷனுக்கு அது இன்செட்டபுக்குலாம் வந்துட்டு என்ன செய்யும், ஆஹ் எடுப்போம். ரைட். பாருங்க, இன்செட்டப்ல வந்துட்டு நமக்கு பிக்சர்ஸ் என்ற ஒரு ஃபீச்சர் வச்சிருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், பிக்சர்ஸ் வந்துட்டு எட் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ பிக்சர்ஸ் வந்துட்டு எட் பண்ண போகல. இந்த நீங்க பிக்சர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ரைட், பிக்சர்ஸை கிளிக் பண்ணா உங்களோட மெஷின்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற இமேஜஸை தான் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களோட டாக்குமெண்டேஷன் உங்களோட வேர்டுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு எட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதுக்கு தான் வந்துட்டு பிக்சர்ஸ்ங்கிற ஒரு ஃபீச்சரை ஸ்ட்ரைட்டா வந்து நமக்கு வச்சிருக்காங்க. ஓகே. பாருங்க. ஸோ வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பிக்சர் ஒன்று ஈஸியாக வந்துட்டு எட் பண்ணினோம். எங்க இன்சர்ட் டேப்ல வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா உங்களை ஆட்டோவா உங்களோட மெஷின்ல இருக்கிற அஹ், இது வந்துட்டு ஃபோன்லையும் வந்துட்டு உங்களுக்கு எட் பண்ணிடலாம். ஃபோன்ல இருந்தா ஃபோன்ல இருக்கிற இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ எட் பண்ணிடலாம். அதே போல மெஷின்ல ஒர்க் பண்றீங்களா இருந்தா நீங்க உங்களோட மெஷின்ல இருக்கிற பிக்சர்ஸ் இமேஜஸை வந்துட்டு இதுல வந்துட்டு எட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஃபைல் லொக்கேஷனை கேட்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், டயலாக் பாக்ஸ் ஒன்று உங்களோட இமேஜ் எங்கே இருக்குன்னு கேட்கும். எங்களோட லொக்கேஷனுக்கு டிரெக்ட் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ஆட்டோவா உங்களோட டாக்குமெண்டேஷனுக்கு என்ன செஞ்சிடும், இமேஜ் இம்போர்ட் ஆகிடும். ரைட். இப்படி உங்களோட மெஷினில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக எடுத்துக்கொள்ள இயலும். அதே போல் உங்களுக்கு என்ன செய்யலும், உங்களோட இமேஜை வந்துட்டு காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யலாம், சம்டைம் இமேஜ் வந்துட்டு எங்கே சரி கூகுள்லையோ குரோம்லையோ வந்து என்ன செய்வீங்க, நீங்கள் காப்பி பண்ணலும். காப்பி பண்ணிட்டு என்ன செய்வீங்க, பேஸ்ட் பண்ணலும். சிம்பிளா நீங்க இங்க வந்து பிக்சர்ஸ்ல வந்துட்டு அதை கிளிக் பண்ண தேவையில்லை. ஓகே. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுவோம் இல்லையா, டெக்ஸ்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு சம்டைம்ஸ். உதாரணம் சொல்ல போனா கூகுள்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இருந்து நம்ம சில நோட்ஸ்கள் எடுத்தோம்னு சொன்னாலோ சொன்னாலோ என்ன செய்வோம், அஹ், நம்மட இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம், காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ காப்பி பேஸ்ட்டுக்குரிய ஷார்ட்கட் கீ எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் படிச்சீங்களா? ஓம் சார், ஓம் சார். ஓகே. அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் சிஏ கிளிக் பண்ணோம்னா என்ன செய்யும், நம்மளோட இமேஜ் ஆட்டோவா டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், காப்பி ஆகும். அதே போல் கண்ட்ரோல் ப்ளஸ் வி உங்களுக்கு எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே கேசரை வச்சுட்டு விஏ கண்ட்ரோல் ப்ளஸ் விஏ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், மொட்டோ வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ரைட். ஸோ இப்படி வந்துட்டு உங்களோட மெஷினில் இருக்கிற இமேஜை வந்துட்டு நீங்கள் இன்சர்ட்ல வந்து பிக்சர்ஸை கிளிக் பண்ணாச்சுன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எட் பண்ணி கொள்ளையிலும். அதே போல் காப்பி பேஸ்ட் நீங்கள் எங்கேருந்து சரி இமேஜை காப்பி பண்ணிட்டு தேவையான இடத்துக்கு பேஸ்ட் பண்ணவும் இயலும். ரைட். அதே போல் ஆன்லைன் பிக்சர்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சர்ச் பண்ணலாம். நீங்கள் குரோம்ல இருந்தோ இல்லை கூகுளில் இருந்தோ என்ன செய்தால தனியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி திரும்ப பிக்சர்ஸுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கும் வேர்ட்லேயே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சில இமேஜஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. அந்த ஃபீச்சரை வந்து நமக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு ஆன்லைன் பிக்சர்ஸில் வந்து கொடுத்துட்டு பிங்கில் சர்ச் பண்ணீங்கன்னு சார், நான் வந்துட்டு என்ன செய்யலாம், ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். அது அந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆகி என்ன செய்யும்னு சொன்னால் ஓட்டோவா உங்களோட ஃபைலுக்கு வரும். ரைட். ஸோ நாம செலக்ட் பண்ண இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ண இயலான்னு சொல்லுது. ஸோ எல்லா இமேஜும் வந்து டவுன்லோட் ஆகுது. என்ன சொன்னால் காப்பிரைட் கொடுக்குற சில இமேஜஸும் இதில் வந்துட்டு வர அந்த இஷ்யூ சுட்டி அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
நீங்கள் சர்ச் பண்ணுற இமேஜை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ஆட்டோ உங்களோட டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ரைட், அந்த இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆகி தான் என்ன செய்யும், நம்மளோட டாக்குமெண்டேஷனுக்கு வரும். ஸோ சம்டைம்ஸ் அது வந்துட்டு என்ன செய்யும், டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ உங்களுக்கு இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இமேஜை வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மோடிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட இமேஜ் வந்ததோட உங்களுக்கு ஃபார்மேட் டேப் ஒன்று கிடைக்கும். அதுக்குள்ள எந்த இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா. ஓம் சார், ஓம் சார். ஆன்லைன் பிக்சர் வந்து ரெட் பண்றது விளங்கிட்டு ஓகே, இந்த இருக்கிற செஞ்சுக்கிட்டோம். ஆ போன ஓகே கிளாஸ் பார்த்தோம் சார். ஓகே ஓகே. ஸோ அந்த இதை நம்ம இமேஜை வந்துட்டு எப்படி எட் பண்ணுற அதுக்கான மோடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியும். ரைட், ஸோ நம்ம அடுத்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு ஹைப்பர் லிங்க் ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்கு நமக்கு. ரைட், பாருக்கேன் உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் இங்கே இருக்குது. Okay. இது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம டாக்குமெண்டேஷனில் வந்துட்டு சில லிங்க்ஸ் கொடுப்போம். ரைட், லிங்க்ஸ் கொடுப்போம். இப்போ சில வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் கொடுப்போம். இல்லாட்டி நம்மளோட பர்சனல் மெயில் கொடுப்போம். அப்படியே கொடுக்க போகல என்ன செய்யும் சொன்னால், அதுகளை இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஹைப்பர் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ உதாரணத்துக்கு நம்ம கூட ஒரு மெயில் ஒன்று கொடுப்போம் பாருங்க. ஸோ இப்படி ஒரு மெயில் இருக்கு, இப்படி ஒரு மெயில் கொடுத்தோம்னா பாருங்க, ஒட்டோ வந்துட்டு ப்ளூ கலராக இருக்கு பாருங்க. நீங்க டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா, ஒட்டோ வந்துட்டு ப்ளூ கலராக மாறிடும். அது வந்துட்டு என்ன செய்யும், ஒட்டோவா கிளிக்கபிள் கிளிக்கபிள் லிங்காக வந்துட்டு மாறிடும். இது ஒரு பர்சனல் மெயில். ரைட், அதே போல பாருங்க. பாருங்க, இப்போ google.comங்கிற ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். அதுவும் வந்துட்டு என்ன செய்யும், ஒட்டோ வந்துட்டு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஒரு கிளிக்கபிள் லிங்காக வந்துட்டு மாறும். இதை தான் வந்துட்டு சொல்லுவோம் நாம கிளிக்கபிள், சாரி, ஹைப்பர் லிங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது வந்துட்டு நாம ஸ்ட்ரைட்டா இப்போ அதுக்கு தெரியும். இப்போ .com என்று வரப்போக்கில் www. அதில் பேர் வந்து கடைசி .com வரப்போக்கில் அது ஒரு வெப்சைட் நேம் என்று சொல்லி வேர்டுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒட்டோவை டிடெக்ட் பண்ணி எடுத்துரும். அதே போல் @gmail.comன்னு சொல்லி வரப்போக்கில் அது ஒட்டோவை ஐடென்டிஃபை பண்ணும். இது ஒரு மெயில் அண்டு. ஓகே, பர்சனல் யூசர்ஸ் யூஸ் மெயில் சொல்லி தெரியும். ரைட், அதே போல் பார்க்கல நமக்கு இதை வந்துட்டு நம்ம எப்படி எக்ஸஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, சும்மா கிளிக் பண்ணோம்னு சொன்னா கர்சர் தான் மாறும். ரைட், கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ஒட்டோவா உங்களுக்கோ அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். அதே போல் நீங்கள் மெயில் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த மெயில் வந்துட்டு அந்த மெயிலுக்கு வந்துட்டு என்ன செய்யும், உங்களை டிரெக்ட் பண்ணும். ஸோ என்ன google.comமுக்கும் டிரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு. ரைட், ஸோ உங்களோட டாக்குமெண்டேஷனில் வந்துட்டு நீங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பீங்க, ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காட்ட வேணும்னு சொன்னால் அதை வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்த வேணும்னு சொன்னால் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணுறவங்களுக்கு, ப்ரொசோவ் பண்ணுறவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இப்படி ஹைப்பர் லிங்க்ஸ் வந்துட்டு எட் பண்ணுவோம். அதே போல் நீங்கள் இதையும் வந்துட்டு கண்ட்ரோலோட வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னா, அந்த ஜிமெயிலுக்கு ஆட்டோவா வந்துட்டு என்ன செய்யும், நம்மளை டிரெக்ட் பண்ணும். ரைட், ஸோ
ட்ரிபிள் டபிள்யூ டாட்டோட சேர்த்துட்டு நீங்க என்ன வெப்சைட்டை மென்ஷன் பண்ணணுமோ அதில் பேர் அடிக்கணும். ரைட். இப்போ Amazon.com இருக்கும். ஸோ அப்போ www.amazon.com அடிச்சிங்கன்னா அது வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு லிங்காக வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அதே போல் ஜிமெயிலும் வந்துட்டு உங்களோட ஜிமெயிலை கொடுத்துட்டு gmail.com கொடுத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யும், அதையும் வந்து ஆட்டோவாது ஹைப்பர் லிங்காக மாற்றிடும். ஸோ சில சமயத்தில் வந்துட்டு நீங்கள் சில டெக்ஸ்ட்டை வந்துட்டு லிங்க்ஸாக மாற்ற வேண்டும் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணினா போகிற மாதிரி. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு என்ன செய்யலும் அதை வந்துட்டு செஞ்சு கொள்ள இது மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு லிங்காக மாற்ற போறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு ஹைப்பர் லிங்க்ன்ற ஆப்ஷனுக்கும் போகலாம். இல்லாட்டி நீங்கள் இன்சர்ட்டுக்குள்ள வந்துட்டு ஹைப்பர் லிங்கை ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணலாம். ரைட். விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு பாருங்க, இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணினா ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லை ஒரு சரி வந்துட்டு ரிஃபர் பண்ணுறக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் டிரெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை வந்துட்டு ஒரு ஹைப்பர் லிங்காக வந்துட்டு மாற்றுவீங்க. ரைட். ஹைப்பர் லிங்காக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஹைப் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு இட் மீன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம், ஹைப்பர் லிங்க் கொடுப்போம்.